நாள் வேலை குறித்து சட்டப்பேரவையில் நாளை தீர்மானம் கொண்டு வர உள்ளோம் என்று முதல்வர் பேசிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். போட்டுட்டு தான் இருக்கும். தொடர்ந்து நான் கேட்கறது, இப்போ உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது. நிறைவேற்றி தாரங்கள் தான் உங்களுக்கு கேட்கறேன். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க சொல்லுங்க. போட்டுட்டு தான் இருக்கும். தொடர்ந்து நான் கேட்கறது, இப்போ உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது. நிறைவேற்றி தாரங்கள் தான் உங்களுக்கு கேட்கறேன். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க சொல்லுங்க. போட்டுட்டு தான் இருக்கும். தொடர்ந்து நான் கேட்கறது, இப்போ உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது. நிறைவேற்றி தாரங்கள் தான் உங்களுக்கு கேட்கறேன். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க சொல்லுங்க. போட்டுட்டு தான் இருக்கும். தொடர்ந்து நான் கேட்கறது, இப்போ உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது. நிறைவேற்றி தாரங்கள் தான் உங்களுக்கு கேட்கறேன். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க சொல்லுங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 100 நாள் வேலை குறித்து பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். சட்டப்பேரவையில் 100 நாள் வேலை குறித்த அமளி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, என்ன நடக்கிறது? 100 நாள் வேலை பற்றி எதிர்க்கட்சித் தலைவரும் முதலமைச்சரும் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? வணக்கம். தமிழகத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு தொடர்பாக தற்போது அமைச்சர் ஐ பெரியசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் இந்த 3 பேரும் சட்டப்பேரவையில் மாறி மாறி தற்போது பேசியுள்ளார்கள். குறிப்பாக இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதை 150 நாட்களாக மாற்றுவர் என்று நீங்கள் கடந்த 2021 தேர்தல் வாக்குறுதியின் போது தெரிவித்தீர்கள். அந்த தேர்தல் வாக்குறுதி என்ன ஆனது? ஏன் இப்போது நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்று அவர் கேள்வி கேட்டார். அதற்கு பதில் கூறிய முதலமைச்சர் அவர்கள், நாங்கள் மீண்டும், அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி வரும் பொழுது இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 வரும் என்று நாங்கள் ஏற்கனவே வாக்கு கொடுத்திருந்தோம். ஆம், உண்மைதான். ஆனால் தற்போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமையவில்லை. இருந்த போதிலும் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு தொடர்பாக எங்களுடைய கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறோம். அதன் மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் தீர்மானங்களாக நாளை தினம் முன்மொழிய இருக்கிறோம். எனவே இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் மத்திய அரசுக்கு அழுத்தம் தர நாளை தினம் இந்த தீர்மானத்தை அனுப்ப இருக்கிறோம் என்பது குறித்தும் முதலமைச்சர் அவர்கள் பேசினார். குறிப்பாக அப்போது குறுக்கிட்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஏன் அப்போது நீங்கள் முன்கூட்டியே, அதாவது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத என்றால் ஏன் அதற்கு நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்றால் ஏன் அதை நீங்கள் தேர்தலுடைய வாக்குறுதியாக தெரிவித்தீர்கள் என்றெல்லாம் கூட விவாதத்தில் முன்மொழிந்தார். அதற்கு முதலமைச்சர் அவர்கள், தற்போது மத்திய அரசு இந்த 100 நாள் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாறுதல்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அந்த 100 நாள் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசினுடைய முழு நிதியோடு ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்ட அந்த நிலையில் தற்போது கூடுதலாக, அதாவது இந்த 100% நிதியில் 38% மாநில அரசினுடைய பங்களிப்போடு இது செயல்படுத்தப்பட வரும் என்றும், அதே போல இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது 125 நாட்களாக உயர்த்தப்பட்ட நிலையில் அதை மேலும் பெயர் மாற்றப்பட்டு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை தற்போது மத்திய அரசு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதற்கும் கடுமையாக கண்டனம் தெரிவித்தார். இது குறித்து நீங்கள் ஏன் உங்களுடைய கூட்டணி கட்சியிடம் கேட்கக்கூடாது? எனவே உடனடியாக இதை நீங்கள் ரத்து செய்ய கூட்டணி கட்சியிடம் கோரிக்கை வைக்க வேண்டியதானே என்றெல்லாம் கூட முதலமைச்சர்கள் சட்டப்பேரவை தெரிவித்தார். இது குறித்து பதில் கூறிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நாங்கள் இது குறித்து ஏற்கனவே நாடாளுமன்றத்தில், அதாவது பெயர் இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்ற பெயரை மாற்றக்கூடாது என ஏற்கனவே நாங்கள் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய நிலைப்பாட்டை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக வெளிப்படையாகவே நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறோம். எனவே நாங்கள் தொடர்ச்சியாக இது குறித்தும் கடுமையாக கண்டனத்தை தெரிவித்து வருகிறோம் எனவும் அவர் தெரிவித்தார். இருந்த போதும் கடுமையான காரசார விவாதமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாட்களாக மத்திய அரசு உயர்த்தி இருக்கிறது என்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெருமையோடு தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் அவர்கள், எதன் அடிப்படையில் நீங்கள் இதை பெருமையோடு பேசுகிறீர்கள்? குறிப்பாக இந்த வேலைவாய்ப்பு திட்டம் என்பது மாநில அரசு ஏற்கனவே நிதி சுமையின் காரணமாக இருப்பதும் நிலையில் கூடுதலாக மாநில அரசினுடைய நிதியை, அதாவது 38% அந்த அளவீட்டை என்பது தற்போது மத்திய அரசு வைத்திருக்கிறது. எனவே இதை எந்த அளவுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் உள்ளிட்ட பல்வேறு விவாதங்கள் முழுமையாக இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மாநில அரசின் சார்பில் கடுமையாக கண்டனம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்பது முழுமையாக மத்திய அரசு இந்த திட்டத்தை எடுப்பதற்கு ஒரு முயற்சி, அந்த முயற்சியில் தான் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 100 நாளை 125 நாளை என்பது மாற்றுவது என்பது ஏற்கனவே மாநில அரசின் கூடுதல் சுமையோடு இருக்கக்கூடிய நிலையில் தற்போது மத்திய அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய
எதையும் மத்திய அரசு இதுவரை ஒதுக்கவில்லை. இந்நிலையில் கூடுதல் நிதிச்சுமையை உருவாக்கி ஒரு தோற்றத்தை மத்திய அரசு உருவாக்க நினைக்கிறது என்றெல்லாம் கூட ஏற்கனவே குற்றச்சாட்டு செய்த நிலையில் அது தொடர்பாகவும் தற்போது சட்டமன்றத்தில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. அமைச்சர் ஐ பெரியசாமி, ஊரக வளத்துறை அமைச்சராக கூட ஐ பெரியசாமி குறித்து பதில் கூறினார். மேலும் எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ச்சியாக இது குறித்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் கேள்வியில் முக்கியமாக எதன் அடிப்படையில் நீங்கள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவது என்று பொதுமக்களிடம் வாக்குறுதி கொடுத்தீர்கள், இப்போது முடியாது என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்பது குறித்தும் பல்வேறு விஷயங்கள் அவர் முன்மொழிந்தார். இது தொடர்பாக முதலமைச்சர்கள் நாளைய இது தொடர்பாக ஒரு சட்ட முன்வரைவு எடுக்கப்படும் என்றும், இது தொடர்பாக அனைத்து உறுப்பினர்களும் பேசி ஒரு தீர்மானம் முன்மொழியப்பட்டு அது மத்திய அரசுக்கு அனுப்பப்படும் என்றும் தற்போது முதலமைச்சர்கள் சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.